Hello friends, welcome to Vijaya Creation. Vijaya Creation la enna paaka porom pathina chicken la nare variety potiruken. அப்போ chilli chicken கொஞ்சம் டிஃபரண்டா போட்டுருக்கேன். ஏற்கனவே போட்றத பாருங்க. அந்த லிங்கும் கொடுக்கிறேன். இந்த chilli chicken நல்லா கொஞ்சம் காரசாரமா பண்ணிருக்கேன் பாருங்க. chicken நிறைய பேர் பசங்க சாப்பிட மாட்டாங்க. குழம்பு, கிரேவி அப்படினு சொல்லி இது கம்ப்ளைன்ட் பண்றாங்க. chilli chicken வச்சு கொடுங்க. கண்டிப்பா சாப்பிடுவாங்க. ரொம்ப சைனீஸ் டேஸ்ட், ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க இப்போ chilli chicken பண்றதுக்காக 1 kg chicken எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ அது கூட 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு 1 ஸ்பூன் இஞ்சி வெள்ளப்பூடு பேஸ்ட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு வினிகர் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அழகா கரெக்ட்டா. வினிகர் போட்டு நம்ம விரைவி வைக்கும்போது அதுல ஒரு சாஃப்ட் தன்மை வரும். அதை செஞ்சு பாருங்க. இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க. 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஊத்திக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதுல 1 ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க, மிளகு பொடி. அப்புறம் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டுருக்கேன். தேவைப்பட்ட அந்த பேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன் அளவு நம்ம மைதா மாவு போட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட் எண்ட்ல வந்து ஒரு முட்டையை உடைச்சு ஊத்தி அதையும் அப்படியே மஞ்சக்கருவோடையே சேர்த்து போட்டுட்டு நல்லா விரவி விடுங்க. இப்போ நல்லா கிளறும் போது ஸ்பூன் வச்சு கிளறனா இது அந்த மாவு கார்ன்ஃப்ளவர் மைதாலாம் மிக்ஸ் ஆகாது, மிளகு பொடிலாம். நல்லா கை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு அதை நல்லா ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரெடியாக, மேரினேட் பண்ணுறதுக்கு ரெடியாக நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ எல்லா சிக்கன்லேயும் அது நல்லா படுற மாதிரி முட்டை, உப்பு, பெப்பர் பொடி எல்லாமே சேர்ற மாதிரி இந்த மாதிரியே விரவி விடுங்க. இது அப்படியே மேரினேட்டில் 20 அல்லது 30 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இது அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும். மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் போதும். நெக்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 20 மினிட்ஸ்க்கு ஆஃப்டர் வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை பார்த்தோம்னா நல்லா அழகாக ஊறி இருக்கு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிட்டு ஹீட் பண்ணிட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போ 1 by 1 அந்த சிக்கனை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். சிக்கன் பொரிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த சிக்கனோட தன்மை வந்து கரெக்டாக வெந்திருக்கவும் செய்யணும். ஆனால் அதில் வந்து ஸ்ட்ராங் வரக்கூடாது தோல், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சிம்மில் வச்சுட்டே பொறுமையாக 1 kg சிக்கனை ஒரு 3 டைம் அல்லது 4 டைம் நம்ம போட்டு எடுத்துக்கணும். மொத்தமாக போட்டோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்காது சாஃப்டாக. ஒன்றுக்கு ஸ்ட்ராங்காக வெந்துடும், ஒன்று வந்து வெந்திருக்கவே செய்யாது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் வந்து நம்ம வேக வச்சு அதை ஃப்ரை பண்ணி எடுக்கிற வரைக்கும் சிம்மிலே வைக்கணும். ஸ்டார்டிங்கில் நம்ம போடும்போது நல்லா கேஸை கூட்டி வச்சுட்டு அது நம்ம போட்டதுக்கப்புறம் பொரிக்கும் போது சிம்மில் வச்சே 2-3 வாட்டி பரட்டி அப்படி பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பொரித்து எடுத்துட்டோம். இப்போ அதே பொரித்து எண்ணெயே ஒரு கடாயில் ஊற்றி அதை ஹீட் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு தேவையான காய்கறிகளெல்லாம் நறுக்கி வச்சுருக்குறோம். இஞ்சி, பூண்டு, ஸ்ப்ரிங் ஆனியன் அதோட லீஃபு, அப்புறம் ஸ்கொயர் ஃபேஸில் வந்து சிம்லா மிர்ச்சி, வெங்காயம். இப்போ ஆயில் நல்லா சூடாகிட்டு இது பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சியை எடுத்து கொட்டி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கேஸை சிம்மில் வச்சுட்டு இப்போது பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டையும் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதோட ப்ரௌன் வராத அளவுக்கு நல்லா மணமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நீல வாக்கில் இந்த பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்குறோம், இதையும் போட்டுக்கோங்க. இது நம்ம சாப்பிடும்போது வேணும்னா எடுத்து கடிச்சிக்க அவ்வளோ நல்லாயிருக்கும். அதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இப்போ ஸ்ப்ரிங் ஆனியோட கீழே இருக்கிற அந்த ஆனியனை மட்டும் நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு கிளறிக்கோங்க. இப்போ நம்ம நார்மல் ஆனியனை ஸ்கொயர் ஃபேஸை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு அது கூடயே ஸ்பாட்லேயே நம்ம வந்து குடமிளகாவையும் போட்டுக்கலாம். அதையும் ஸ்கொயர் பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சா நம்ம ஹோட்டலில் நம்ம சாப்பிட்ற ஃப்ளேவர் மாதிரியே, ஹோட்டலில் சாப்பிட்ற ஸ்டைல் மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நான் 4 பச்சை மிளகாய் எடுத்து அதை பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சில்லி சிக்கன் நல்லா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல திக்காவாக சாப்பிட்றதுக்காக சில்லியாக ஸ்பைசஸாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா காரசாரமாக கிடைக்கும் சில்லி சிக்கன். ஸோ அந்த சில்லியையும் நல்லா அந்த பேஸ்ட்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
ரொம்ப ப்ரௌனாகவும் வேண்டாம், ரெண்டே கண்ணாடி பாத்துலேயும் வேண்டாம். அந்த மாதிரி வதங்கி இருக்கும்போது ஒரு ஸ்பூன் வந்து இதில் வினிகர் விட்டுக்கோங்க, கிரேவிக்கு தகுந்த மாதிரி. ஒரு ஸ்பூன் வந்து சோயா சாஸ் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த சோயா சாஸும் வினிகர் ஊற்றிட்டு தேவையான அளவு பெப்பர் பவுடர் இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொஞ்சம் அந்த சோயா சாஸோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா சோயா சாஸில் கொஞ்சம் உப்பு தன்மை இருக்கும். இது வந்து டொமேட்டோ ஸ்வீட் சாஸ் கொஞ்சம், சில்லி சாஸ் கொஞ்சம், அதுவுமே ஒரு ஸ்பூன் அளவு, 1 கிலோ சிக்கனுக்கு போதும். இப்போ லைட்டாக கிண்டி விட்டுட்டு அந்த சாஸ் எல்லாம் கிண்டி விட்டுட்டு இப்போ சிக்கன் எடுத்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க அந்த சிக்கன் எடுத்து கொட்டி நல்லா கிண்டி விடுங்க. இது கிண்டும் போதே அதோடய ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு சைனீஸ் ஃப்ளேவர் கிடச்சிரும். இன்னமும் கொஞ்சம் நல்லா நல்லா கிண்டி விடுங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவருக்கு கொஞ்சம் நான் வந்து சுக்காவாக கொஞ்சம் நல்லா சுக்காவாக வைக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்பூன் கொஞ்சம் தான் தண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரில் தண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க. இந்த சமயத்தில் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், பக்காவாக வரும் சில்லி சிக்கன். அவ்வளோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அப்படியே இருக்கும், நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி. இப்போ ஸ்ப்ரிங் ஆனியோட லீஃப் எடுத்து அது மேலே கட் பண்ணி வச்சுருக்கிறத கொட்டிக்கோங்க. அப்படியே சுக்காவா அப்படியே இந்த பச்சை மிளகா எல்லாம் அப்படியே கடிக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. அவ்வளோதான், சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும். இது கூட ஃப்ரைட் ரைஸ் பண்ணி அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கு பசங்க சிக்கன் சாப்பிடாதவங்க கூட இந்த சிக்கனை வந்து சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.